சற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். டொரண்டோவில் நேரம் சரியாக இரவு 9 மணி கடந்து 2 நிமிடம். டொரண்டோவிலே தற்போதைய வெப்பநிலை 10 செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய குட் ஈவினிங் கனடாவுக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டி இங்க் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். சரி, இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னென்ன விடயங்கள் இடம்பெறப் போகின்றன? மீண்டும் அதிகரித்து கொண்டு செல்லும் கோவிட்-19 நோய் தொற்று, இது சம்பந்தமான முக்கியமான பல செய்திகள் இடம்பெறப் போகின்றன. இவை தவிர புதிதாக அமுலில் வரும் சுகாதார விதிகள், இது தொடர்பான செய்திகள் இடம்பெறப் போகின்றன. அத்தோடு கனடாவுக்குள் அன்புக்குரியவர்கள் நுழைவதற்கு எல்லை விதிகளில் சில கட்டுப்பாடுகளை தளர்த்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள். கலைத்தொப்பு பகுதியிலே எங்களோடு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளவிருக்கின்றார் கலைஞர் பாடகி விதுஷாயினி பரமநாதன் அவர்கள். ஆகவே அவர் வழங்குகின்ற பாடலோடு கூடிய நடனம் இடம்பெறப் போகிறது. கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். காலநிலை, கனேடிய நாணய மாற்று விகிதம், இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறப் போகின்ற விடயங்கள். சரி, முதலில் அதிகரித்து கொண்டு செல்லும் கொரோனா தொற்று, மீண்டும் அதிகரித்து கொண்டு செல்லும் கொரோனா தொற்று எல்லா இடங்களிலும், குறிப்பாக அனைத்து நாடுகள், உலக நாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் இந்த 2வது அலை என்று சொல்லப்படுகின்ற விடயம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருந்தது, எப்படி 1வது அலை இருந்ததோ அதிலும் பார்க்க இரட்டிப்பாக 2வது அலை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. 2-3 மாதங்களுக்கு முன்பே நாங்கள் இது தொடர்பாக பேசியிருந்தோம். ஆகவே பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகிய நிலையில் குளிர்காலத்தை நாங்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த கோவிட் தொற்று 2வது அலை பல இடங்களிலும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று கனடா ரீதியாக பார்த்தீர்களாக இருந்தால் 2000க்கும் அதிகமான, குறிப்பாக 2174 என்று நினைக்கிறேன், அதிகமான தொற்றுக்கள் பரவி இருக்கின்றன. ஆகவே அனைத்து மாகாணங்களிலும் பல கட்டுப்பாடுகள் மீண்டும் அமலுக்கு கொண்டு வரப்படுகின்றன. மாகாணங்கள் தனியாக இருந்தாலும் கூட சில நகரங்களில் இதற்கான கட்டுப்பாடுகள் வந்திருக்கின்றன. ஆகவே வருகின்ற காலம், நான் நினைக்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் வரை மீண்டும் பல புதிய சுகாதார விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆகவே எங்களுடைய கைகளில் தான் அனைத்துமே தங்கி இருக்கின்றன. அந்த வகையில் நான் சொன்ன மாதிரி கனடா ரீதியாக எல்லா இடங்களிலுமே அதிகரித்து வந்திருந்தாலும் முக்கியமாக பார்க்கப்படுகின்ற இடங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக அதிகரித்து செல்கின்ற மாகாணம் என்று பார்க்கின்ற பொழுது கியூபெக், அதனைத் தொடர்ந்து ஒன்டாரியோ இருக்கிறது. ஆகவே கியூபெக்கில் ஏற்கனவே பல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அது பாராக இருந்தாலும் சரி, பாடசாலைகள் தொடக்கம் மால்ஸ் தொடக்கம் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன.
அதே போன்று இப்பொழுது அதிகரித்து கொண்டு செல்கின்ற ஒன்டாரியோவிலே ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றார். செய்தியாளர் மாநாட்டை நடத்தி வருகின்றார். அந்த வகையில் இன்றைய நாளிலே அவர் என்னென்ன புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கின்றார் அதை பார்த்து கொண்டு பேசுவோம். Effective tomorrow at 12:01 a.m., we're expanding the masking policies already in place in many communities to the entire province. That means wearing a mask when shopping, when taking public transit, and when at work if you can't keep 2 meters between you and your colleagues. As much as possible, we also need to limit close contact with anyone outside your households. This will be especially important to consider as we look ahead to Thanksgiving next weekend. We also have to extend the pause on the reopening of any other businesses or facilities for another 28 days. And we are bringing in additional targeted measures for hotspot areas for Ottawa, Toronto, and Peel region. Effective at 12:01 a.m., restaurants, bars, and nightclubs in Ottawa and Peel must limit their capacity to 100 customers or less. Toronto Public Health has already decided to limit capacity to 75, with no more than 6 people per table, and each customer's contact information must be collected for contact tracing. For gyms and fitness centers, group exercise classes will be limited to 10 people, and the facility must limit its capacity to 50 people or less. For banquet halls and event spaces, they must limit to 6 people per table and have no more than 50 people in the facility at a time. My friends, this is serious. We have to offer our full support and every power possible to help our healthcare sector fight this second wave. The weather is driving more people indoors, which has led to more community spread and a surge in testing. As the weather begins to worsen, we can't have people waiting in the cold, waiting in the rain and snow to get a test. So today, we're announcing new changes to help the assessment centers get ready for the winter. Starting Tuesday, October the 6th, all assessment centers will be moving to appointment-based testing only in order for our assessment centers to make the necessary adjustments in order to winterize their operations. Beginning Sunday, October the 4th, assessment centers will not be accepting walk-ins. The vast majority of the assessment centers in Ontario that already offer testing by appointments will continue to operate as usual while we make this important transition. If you have already booked an appointment, don't worry, it will proceed as scheduled. Up to 80 pharmacy locations in Ontario will also continue to offer tests by appointment, with more pharmacies to offer tests in the coming weeks. While they transition, the assessment centers will also take the opportunity to conduct a deep cleaning. This will also give the labs a critical opportunity to clear the testing backlog. My friends, these changes are absolutely necessary. Being able to make an appointment, it gives certainty. It will make sure folks don't have to wait outside for hours. It will help us ensure necessary screening takes place to ensure those who need a test can get a test. And it will help us ensure we can get your results back sooner. நன்றி டக்ஃபோர்ட் அவர்களே. முழுமையான பல விவரங்கள் பகிரப்பட்டு இருந்தன. மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு அதை வழங்கியிருந்தோம். ஏற்கனவே சொல்ல போல பல விடயங்கள் மீண்டும் சுகாதார விதிமுறைகள் அமலில் வருகின்றன இன்று நள்ளிரவிலிருந்து. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தது போல ஒன்டாரியோவுக்கென்று தனியாக பல சுகாதார விதிமுறைகள் இருக்கின்றன. அதை தவிர நகரங்களுக்கென்று தனியாக இருக்கின்றன. ஆகவே நாங்கள் டொரண்டோவை தொடர்ந்து அடுத்ததாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பு டக்ஃபோர்ட் அவர்கள் சொன்னது போல இந்த கோவிட் தொற்று பரிசோதனைகள் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஏற்கனவே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வழங்கப்பட்டிருந்தால் அவை செய்து கொள்ளலாம். ஆனால் 6ஆம் தேதிக்கு பின்பு நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு கால எல்லை வழங்கப்படும், அதாவது நேரம் வழங்கப்படும். நீங்கள் எப்பொழுது சந்திக்கப் போகிறீர்கள், என்ன தேதிகள் சந்திக்கப் போகிறீர்கள், அதை வைத்துத்தான் உங்களுக்கான சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலர் வார கணக்கில் மாதக்கணக்கில் இதுக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இருந்தாலும் முடிந்தளவு பலரை விரைவாக
அவர்களுக்கான சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு ஜிம்மாக இருக்கலாம், ஃபிட்னஸ் சென்டராக இருக்கலாம், குரூப்பாக உங்களுக்கான கிளாஸஸ் வழங்கப்படலாம். அது எந்த கிளாஸஸாகவும் இருக்கலாம். அதிலே கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. உணவகங்களிலே கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த விவரங்களை அவர் சொல்லியிருந்தார். இவை தவிர இப்பொழுது டொரண்டோவை மட்டும் எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் ஒன்டாரியோவிலே அதிக தொற்றுக்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது டொரண்டோ நகரமாக தான் இருக்கிறது, GTA என்று தான் பார்க்கப்படுகிறது. இதிலே குறிப்பாக முக்கியமாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது எப்படி முன்னர் நாங்கள் உணவகங்களுக்கு சென்று உணவருந்த முடியாதோ அது மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவசியம் என்று மட்டால் நீங்கள் வெளியில் செல்ல வேண்டும். அதாவது குறிப்பாக பாடசாலை, உங்களுடைய வேலை, உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, உங்களுடைய அப்பா அம்மா பெரியவர்கள் முதியவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருந்தால், அதாவது உங்களுடைய சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டிய அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தால் அதற்கு செல்லலாம். இவை மட்டும்தான் நீங்கள் செல்ல முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வேறு எந்த கொண்டாட்டங்களோ எந்த நண்பர்களை சந்திப்பதோ அல்லது வேறு எந்த நிகழ்வுக்கும் நீங்கள் செல்ல முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களோடு மட்டும் நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம். ஆகவே இது GTAயை பொறுத்தவரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் உணவகங்களில் நீங்கள் சென்று உணவருந்த முடியாது. தனியாக டேக் அவுட், டெலிவரி இவ்வளவு மட்டும்தான் செய்து கொள்ள முடியும். கிளாஸஸ், குறிப்பாக குரூப் கிளாஸஸ், அது ஒன்டாரியோவுக்கு ஏற்கனவே நபர்கள் குறைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் டொரண்டோவை பொறுத்தவரையில், GTA பொறுத்தவரையில் நீங்கள் எக்ஸசைஸ் நீங்கள் ஒரு குரூப்பாக செய்வதாக இருந்தால் அது நீங்கள் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அனைத்து இன்டோர் ஆக்டிவிட்டீஸும் இனிமேல் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வரும் ஒரு மாதத்துக்கு செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை டொரண்டோ நகர மேயர் ஜோன் டோரி அவரோடு இணைந்து டாக்டர் ஈலின் டி விலா இவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று அடுத்து பார்க்கலாம். Quick action is needed now. I want to be clear about what it is that I propose and what I don't. What I propose is this. For restaurants and bars, I request the suspension of indoor service for a period of 4 weeks. 4 weeks represents an interruption of 2 incubation periods for the virus. These venues would still be able to continue outdoor, takeout, pickup, and delivery services. For athletic facilities, I request the suspension of indoor group fitness classes and indoor group recreation and team sports. The nature of these activities creates a real risk of virus spread, and we have seen exactly that in our community. Again, I propose this suspension for a pilot period of 4 weeks. For large venues like banquet halls, I propose a requirement that they submit a plan to Toronto Public Health demonstrating how they will comply with public health measures such as capacity limits, seating to assure physical distance, and the method for collection of contact information to facilitate the ability to reach those affected by an outbreak. Finally, I'm also recommending, as much as possible, that individuals only consider leaving their homes for essential activities such as work, education, and fitness, to name just a few. What I don't want is a return to a lockdown like we saw last spring. I do not believe that is necessary. My proposals are meant to prevent the conditions that would force a large-scale lockdown. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens.
Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இது குட் ஈவினிங் கனடா. நேரம் டொரண்டோவில் 9 மணி கடந்து 15 நிமிடம். ஆகவே எலின் டே விலா டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல இவையெல்லாம் அவர் பரிந்துரை செய்திருக்கின்றார். ஆகவே வருகின்ற திங்கள் செவ்வாயில் இது நடைமுறைக்கு வரலாம். ஆகவே இந்த குறிக்கப்பட்ட விடயங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அனைவருடைய உதவியும் தேவை, அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. ஆகவே டொரண்டோவில் வந்தால் நாங்கள் அடுத்ததாக டுரம், யோக், பீல் இப்படி அனைத்துக்குமே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த கோவிட் தொற்று பரவல் குறையாவிடில், அதாவது இப்பொழுது 732, 35 இன்று சென்றிருந்தது. ஆகவே வருகின்ற நாட்களிலே இந்த தொற்று குறையாவிட்டால் நாங்கள் டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல அனைத்து விடயங்களும் நடைமுறையில் வரலாம். ஆகவே அனைவருக்கும் ஒரு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம். இது தனியாக நாங்கள் ஒன்றாரியோ டொரண்டோ என்று பார்த்தோம். இப்பொழுது எங்களுடைய தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ் சமூகத்திலும் பலர் என்னில் கோபமடையலாம், எங்களில் கோபமடையலாம். ஆனால் இது நடைமுறையில் பார்த்த விடயங்கள் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். எப்படி இந்த ஃபேஸ் 1, 2, 3, 4 4வது கட்டங்கள் எல்லாம் சில விதிமுறைகள், சுகாதார விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பொழுது பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. எங்கள் சமூகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா பல கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, பெரிய அளவிலே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அனைத்து அது திருமணமாக இருக்கலாம், அனைத்து விடயங்களையும் நான் சொல்லலாம். தனியாக திருமணம் மட்டுமல்ல, வளமையாக என்னென்னலாம் எங்களுடைய சமூகத்தில் நடைபெறுமோ அனைத்துமே நடைபெற்றிருக்கின்றன. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாமல் பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. அதாவது முகக்கவசம், ஃபேஸ் மாஸ்க் அணியாமல் இருந்திருக்கின்றார்கள், 2 மீட்டர் இடைவெளி பின்பற்றாமல் இருந்திருக்கின்றார்கள். ஏதோ வளமையாக நாங்கள் வளமைக்கு திரும்பி விட்டோம் என்பது போல இருந்தது. இதிலே வருத்தப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், பலர் ஒத்துக்கொள்ளாத விடயம் என்னவென்றால், தமிழ் சமூகத்திலும் பல நிகழ்வுகள் நடைபெற்ற பொழுது பல நிகழ்வுகளில் கோவிட் நோய் தொற்று பரவல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அது வெளியில் சொல்லப்படவில்லை. ஆகவே அது மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்தந்த இடங்களுக்கு சென்றவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும், இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆகவே இதில் மூடி மறைப்பது கொண்டுமே அல்ல, இது ஒரு பொது சுகாதார விதிமுறை, அனைவருமே பின்பற்ற வேண்டும். ஒரு குடிமகனாக அனைவருமே அரசாங்க விதிமுறைகளை பின்பற்ற வேண்டிய கடப்பாடு அனைவருக்கும் இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, பல தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் நடைபெற்ற பல விழாக்களில் கோவிட் தொற்று பரவல் ஏற்பட்டிருக்கிறது. பலருக்கு அது தெரியும், ஆனால் வெளியில் அது சொல்லப்படவில்லை. ஆகவே சுகாதார விதிமுறைகள் பேணப்படவில்லை. இப்படி நிறையவே விடயங்கள் இருக்கின்றன. இதை நான் மட்டும் சொல்லவில்லை. இன்று ஸ்கார்பரோ ரூஜ் பார்க் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்தசங்கரி அவர்கள் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார், தமிழிலே வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையை தவிர வீடியோவிலும் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். தொற்றின் 2வது அலை ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழர் சமூகத்தில் சமூக ஒன்று கூடல்கள் மீதான கட்டுப்பாடுகளை மீறும் தனியார் ஒன்று கூடல்களும் நிகழ்வுகளும் கடந்த சில வாரங்களில் வளமைக்கு வந்திருக்கிறது. அது குறித்து ஏமாற்றமடைவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். எமது சமூகத்தில் உள்ள மிகவும் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பற்ற இதுபோன்ற ஒன்று கூடல்கள் உடனடியாக வர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு சமூக பொறுப்புணர்வு உள்ளவர்கள் கூட இப்படியான விதிமுறைகளை இப்படியான நிகழ்வுகளுக்கு சென்ற பொழுது பின்பற்றாமல் இருந்ததையும் கண்கூடாக காணக்கூடியதாக இருந்ததுதான் வருந்தத்தக்க விடயம். ஆகவே கரிஸ் ஆனந்தசங்கரி அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார், அந்த காணொலியை பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒன்டாரியோவில் 732 புது கோவிட்-19 கேசஸ் கண்டுபிடிச்சிருக்கார்கள். பல நாட்களாக எங்கள் ஒன்டாரியோவில் மற்றது கனடா ஃபுல்லாக கோவிட்-19 கேசஸ் கூடிக்கொண்டு போகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் பல விடயங்கள் எங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமும் வேறு சோஷியல் மீடியா வழியாகவும் தெரியுது. பல கொண்டாட்டங்கள், ஒன்றுகூறல்கள், மீட்டிங்ஸ் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு மேலாக பல பேர் அதுக்கு தேவையான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்காமலும் அவர்கள் இருக்கிறார்கள். இந்திய நிலையில் நான் முழு பேரையும் கேட்கக்கூடிய ஒரு விடயம், உங்களுக்கு அவசரம் இல்லாமல் வெளியே போக வேண்டிய அவசரம் இல்லாமல், அதாவது வேலை அல்லது பிள்ளைகளோட ஸ்கூல் சம்மந்தப்பட்டது அல்லது உங்களோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி அல்லது ஷாப்பிங்
ஏர்ஜென்ட்டான ஷாப்பிங்க்கு மேலாக உங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாட்டில் தயவு செய்து நீங்கள் விட்டு நில்லுங்கள். உங்கள் ஹெல்த், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய சமுதாயத்தின் ஹெல்த் அண்ட் சேஃப்டியும் வந்து மிக முக்கியம். ஒன்டாரியோ ஹெல்த் அஃபிஷியல்ஸ் சொல்கிற ப்ரோட்டோகால்ஸை நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெகுலர் டைம்ஸில் ஹேண்ட் வாஷ் பண்ணி மாஸ்க் அப்போ வெளியில் போய்கள் நீங்கள் போட்டுக்கொண்டு போய் உங்கள் சோஷியல் பபிளுக்குள்ள நீங்கள் கண்டினியூ பண்ணி இருக்க வேண்டியது வந்து மிகவும் முக்கியம். எங்களுடைய ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்காண்டி நீங்கள் இந்த தியாகங்கள் செய்ய சொல்லி நான் உங்களை தயவு செய்து கேட்குறேன். அதாவது குறிப்பாக இந்த வீக்கெண்டும் எங்களுக்கு தெரியும் வெதரம் நல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் சின்னல போகலாம் என்று யோசிக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் முழு பேரும் சேஃபாக இருக்கிறது மிகவும் முக்கியம். நன்றி. நன்றி கேரி ஆனந்த சங்கரி அவர்களே. அவர் குறிப்பிட்டது போன்று பல விடயங்களை பலரும் பார்த்திருப்பார்கள். பொது வழியில் பல விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. தனியாக தெரியாமல் நடந்த விடயங்களும் அல்ல, பொது வழியிலும் இது தொடர்பான நிகழ்வுகள் தொடர்பான பல விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஆகவே அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய குட் ஈவினிங் கனடாவுக்கு அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். நேரம் டொரண்டோவில் 9 மணி கடந்து 22 நிமிடம். இந்த கோவிட் பேண்டமிக் பக்கத்தில் இன்னும் ஒரு விடயம் பார்த்தோமாக இருந்தால் இந்த எல்லை கட்டுப்பாடு. ஆகவே குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைக்க அனுமதிக்கும் வகையில் பயண கட்டுப்பாடுகளை கனடிய அரசாங்கம் கொஞ்சம் மாற்றி அமைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அவர்கள் சொல்லப்படுகின்ற விடயங்கள் என்று பார்த்தீர்களானால் 3-4 விடயங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, உங்களுடைய குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்து அவர்களுடைய இறுதி காலத்தில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பார்க்க வருவதற்கும், நோய்வாய்ப்பட்டு அல்லது அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் இறந்திருந்தால் அவர்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காகவும் இவை இரண்டும் முக்கியமானவை. இவை தவிர இன்னும் ஒரு சில விடயங்களுக்காக மிகுந்த கட்டுப்பாடு, மிகுந்த சுகாதார விதிமுறைகளை நடைமுறையில் கொண்டு வந்து அவர்களை அனுமதிப்பதற்கு இப்பொழுது ஒரு சில விதிமுறைகளை தளர்த்தியுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர், சுகாதார அமைச்சர் பேட்டி ஹஜிடு ஆகியோர் இணைந்து இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார்கள். அதிலே இந்த விடயங்கள் சொல்லப்பட்டன. இதில் இன்னொரு விடயம் சொல்லப்பட்டது என்னவென்றால், குறிப்பாக இந்த பேண்டமிக், அதாவது இந்த நோய் தொற்று பரவல் காலப்பத்திலே அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோமாக இருந்தால் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சர்வதேச ரீதியாக வெளிநாடுகளில் இருந்து கனடிய மண்ணுக்கு வந்து தங்களுடைய கற்கை நெறிகளை மேற்கொள்ள முடியாத சூழல் பலருக்கு இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கான விதிமுறைகளும் சற்று தளர்த்தப்பட்டிருக்கிறது. சுகாதார விதிமுறைகள், சில விடயங்களை அவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு விடயம் சொல்லப்பட்டது, யாராக இருந்தாலும் வெளியில் செல்வதாக இருந்தாலும் உள்ளே வருவதாக இருந்தாலும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காணொலியை பார்த்த பின்பு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். என்ன கூறியிருக்கின்றார்கள் பாருங்கள். I am announcing a process that will make it possible for additional families and loved ones to be reunited. First, we will create a process to allow extended family members of Canadian citizens and permanent residents to enter the country while respecting quarantine requirements. Beginning on October 8, 2020, certain extended family members of Canadian citizens and permanent residents will be eligible to travel to and enter the country. These new measures maintain the integrity of Canada's borders and all health-related checks already in place. These measures will include people in an exclusive, long-term relationship and their dependent children, as well as non-dependent children, grandchildren, siblings, and grandparents. As I said, these measures will take effect on Thursday, October 8, 2020. While new measures to allow admissibility will be put into place, I want to emphasize that travelers should not make any travel plans until they have received all the necessary pre-arrival authorizations. It's also important to note that extended family members will have a pathway to Canada as long as they
stay in Canada for more than 15 days, meet all other admissibility requirements to enter the country, travel with a valid passport or documentation that shows that they fall under one of the permitted categories of travelers, and as long as they receive written authorization from the relevant authorities prior to travel. In addition, as the health and safety of Canadians remains our top priority, anyone wishing to enter Canada will be subject to all public health measures, including the mandatory 14-day quarantine period upon arrival in Canada. For those struggling with serious illnesses, the pandemic has proven to be especially difficult. To help ensure that they have the support that they need, we will also be introducing a process to allow foreign nationals to enter the country for compassionate reasons. Finally, let me address international students who contribute significantly to our economy, our universities, our colleges, our schools, and they enrich our communities across Canada. Effective October 20th, 2020, international students attending a designated learning institution that has been specifically approved by their provincial or territorial government as having a COVID-19 readiness plan will also be able to enter Canada. So today we're announcing a new process for foreign nationals to be able to enter Canada for compassionate reasons. And this will apply to specific and limited situations. For example, to say goodbye to someone at the end of their life, or to provide care for someone in Canada who requires medical support, or to attend a funeral or an end-of-life ceremony. It will also be possible for those entering or returning to Canada for compassionate reasons to ask for limited release from mandatory quarantine in very specific situations where respecting the 14-day mandatory quarantine period isn't possible. And these situations could include being with someone you love to say goodbye at the end of their lives, or attending a funeral or end-of-life ceremony. While we of course want to be compassionate, we also need to manage the risk of community spread, and we all have to continue to be vigilant. The decision to allow someone to end their quarantine early will be coordinated with the provincial or territorial government who have their own laws. And those foreign nationals who wish to enter Canada for compassionate reasons will have to apply and be approved in advance of arrival. And of course, all travelers will continue to undergo health screening before they can fly to Canada, and no one who has COVID-19 will be allowed to enter. Detailed information on the process will be available on October 8th at canada.ca. இது குட் ஈவினிங் கனடா. நேரம் சரியாக டொரண்டோவில் 9 மணி கடந்து 28 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டி இங்கு வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல சில விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருந்தாலும் முக்கியமான விடயங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அதாவது யாராவது நோய்வாய்ப்பட்டு அவர்கள் ஒரு இறுதி காலத்தில் இருந்தால் அவர்களை பார்ப்பதற்கு, யாராவது நோய்வாய்ப்பட்டு அல்லது இயற்கை எய்தி இருந்தால் அவர்களுக்கான இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்கு, இப்படி முக்கியமான விடயங்களுக்கு மட்டுமே இது தளர்த்தப்பட்டு இருக்கிறது. இத்தோடு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சர்வதேச ரீதியில் மாணவர்கள் கனடாவுக்குள் வந்து படிப்பவர்கள், அவர்களுக்கான சில சுகாதார விதிமுறைகளும் இருக்கின்றன, சுகாதார பரிசோதனைகள் இருக்கின்றன, இப்படி பல விடயங்களை சொல்லலாம். ஆகவே அனைத்துமே canada.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் விவரங்களை அவ்வப்போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த வாரம் நாங்கள் பேசிய இன்னும் ஒரு விடயம், இந்த செப் கொடுப்பனவை நிறுத்தப்படுகிறது. ஆகவே இதுக்கான மாற்று கொடுப்பனவு வரப்போகிறதா அல்லது எவ்வளவு காலம் எடுக்கும், எப்படி இருக்க போகிறது, இது தொடர்பாக நாங்களும் எங்களுடைய கணக்காளர் ஹரிஹரன் அவர்களுடன் பேசியிருந்தோம். இருந்தாலும் மீண்டும் இவை எல்லாமே பரிந்துரை செய்யப்பட்டிருந்தாலும் இதற்கான மசோதா, அதாவது அரச ஒப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். பில் C4 என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் இப்பொழுது அரச ஒப்புதலை பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று இந்த ஒப்புதல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆகவே செனட் சபையிலும் இந்த மசோதா வாக்கெடுப்பில் நிறைவேற்றிய சிறிது நேரத்தில் இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அநேகமாக அடுத்த வாரம் அளவில் 7ஆம் 8ஆம் தேதிகளில் இதற்கான விண்ணப்பங்கள்
நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். ஆகவே அது தொடர்பான செய்திகளை நாங்கள் அவ்வப்போது பார்க்கலாம். ஆகவே எவ்வளவு தொகை கிடைக்கப் போகிறது, யார் யாரெல்லாம் தகுதியுடையவர்கள், இதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். வருகின்ற வாரமளவில் அதுக்குரிய விண்ணப்பங்கள் வந்தால் அதை பற்றிய விவரங்களையும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு, சரி இதுவாறு இருக்கும்போது எங்களுடைய கனேடிய நாணய மாற்று விகிதம் எவ்வாறு இருக்கப் போகிறது பாருங்கள். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப்பின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கை 141 இலங்கை ரூபா, இந்தியா 55 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.02 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப்பின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். கடந்த வாரம் நாங்கள் சொல்லியிருந்தோம், பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே தேர்தல் ஒன்று வரப்போகிறது. ஆகவே இப்பொழுது வருகின்ற வாரம் அளவில் இதற்கான தேர்தல் வாக்குறுதிகள் பல கட்சிகளாலும் வழங்கப்படலாம். குறிப்பாக தொலைக்காட்சி விவாதம் இடம்பெறப் போகிறது வருகின்ற வாரம் அளவில். ஆகவே அதை உன்னிப்பாக கவனிங்கள். எந்தெந்த கட்சிகள் இப்படியான விடயங்களை செய்ய போகின்றார்கள், அது தொடர்பான விவரங்கள் அங்கே பகிரப்பட போகின்றன. ஆகவே தொலைக்காட்சி விவாதம் வருகின்ற வாரம் அளவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக எங்களுடைய கலைத்தொகுப்பு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். சரி, இன்றைய கலைத்தொகுப்பு பகுதியில் எங்களுக்காக ஒரு பாடலோடு கூடிய நடனமும் வழங்க போகின்றார்கள் ஒரு குழுவினர். குறிப்பாக பாடகி வளர்ந்து வருகின்ற ஒரு கலைஞர் விதுஷாயி பரமநாதன் அவர்கள் வழங்குகின்ற பாடலோடு கூடிய நடனம். பல மேடைகளில் பாடிய ஒருவர், அண்மையில் தமிழகம் சென்று கூட அங்கு உள்ள இசையமைப்பாளர்கள் மத்தியில் பாடல்களை பாடி வருகின்ற ஒரு இளம் பாடகி. இது கனடாவில் உருவாக்கப்பட்டிருந்தது. இதுக்கான இசையை வழங்கியிருக்கின்றார் பிரவீன்மணி. பலரும் அறிந்திருந்தாலும் கூட பலருக்கு தெரியுமோ தெரியவில்லை. அவர் கனடிய மண்ணிலே, குறிப்பாக டொரண்டோவிலே எங்களோடு வாழ்ந்து வருகின்ற ஒரு கலைஞர். பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றார் விஜய் அவர்களுடைய கூட்டணியில் விதுஷாயினி பாடி அந்த பாடலுக்கான நடனத்தையும் வழங்கியிருக்கின்றார்கள். பாருங்கள்.
இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். நன்றி விதுஷாயினி. விதுஷாயினியின் பாடல்கள் பல இருக்கின்றன. நாங்கள் வருகின்ற நாட்களில் அந்த பாடல்களையும் எடுத்து வரலாம். இதுபோன்று உங்களுக்கும் நிறைய கலைப்படைப்புகள் நீங்கள் வழங்கியிருப்பீர்கள், பாடியிருப்பீர்கள், ஏற்கனவே யூடியூப் ஃபேஸ்புக் வாயிலாக பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆகவே அவற்றை அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் நாங்களும் சேர்த்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாக அனைவரோடும் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு டொரண்டோ நேரம் 9 மணியிலிருந்து 10 மணி வரை 100% கனேடிய செய்திகளோடு தகவல்களோடு குட் ஈவினிங் கனடா. அடுத்து எங்களுக்கு அனுசரணை வழங்குகின்ற மற்றும் ஒரு அனுசரணையாளர்கள் லட்டிகா கோல்ட் ஹவுஸ், டொரண்டோவிலே மார்க்மென் மெக்னிக்கல் சந்திப்பில் மெஜஸ்டிக்ஸ் சிட்டியிலே புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. ஆகவே ஒரு மாதம் கடந்த நிலையில் 1 மாத நிறைவை முன்னிட்டு அவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு சில சலுகைகளை வழங்குகிறார்கள், சில பரிசல்களை வழங்குகிறார்கள். ஆகவே அது தொடர்பாக பிரியாவை சந்தித்து கேட்டேன். என்ன கூறுகிறார் பார்க்கலாம். லட்டிகா கோல்ட் ஹவுஸில் இருந்து பிரியாவை சந்திக்கின்றோம். வணக்கம் பிரியா. ஒரு மாதம் கடந்த நிலையில் லட்டிகா கோல்ட் ஹவுஸ் ஒரு மாத அனிவர்சரிக்கு என்ன ஸ்பெஷல் உங்களோட ஸ்டோரில்? ஒரு மாத அனிவர்சரியை முன்னிட்டு எங்களோட ஸ்டோரில் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண $1000 மேலே பர்ச்சேஸ் பண்ண அனைவரோட டீட்டெயில்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ பேரோட பேரையும் குழுக்கள் முறையில் போட்டு 5 வினர்ஸ் தேர்ந்தெடுப்போம். அவங்களுக்கு 75 inch, 70 inch, 60, 65 and 55 inch டிவிஸ் பரிசாக கொடுக்க போகிறோம். அது அக்டோபர் 4th நடக்க போகுது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி பகல் 2 மணி போல் நடக்க போகுது. இதுக்கு எல்லாரும் அனைவரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட இருக்கு. ஸோ வி வில் கால் தம் அண்ட் யூ வில் லெட் தம் நோ. இஃப் யூ கேன் கம் அண்ட் அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ஒரு மாதம் நிறைவு பெற்ற நிலையில் என்ன ஸ்பெஷல் நீங்க செய்ய போறீங்க வாடிக்கையாளர்களுக்கு? எங்க வாடிக்கையாளருக்காக புதுசா ஒரு கோல்ட் ஃபிளெக்ஸ் பிளான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். லட்டிகா கோல்ட் ஃபிளெக்ஸ் பிளான். இது 12 month பிளான். மேலதிக விவரங்களுக்கு நீங்க நேராக கால் பண்ணி கேட்கலாம் எங்ககிட்ட. ஆஸ் வெல் நீங்க ஸ்டோருக்கும் அந்த பிளானை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் பெஸ்ட் பிளான் ஃபார் த கஸ்டமர்ஸ். வேற என்ன ஸ்பெஷல்னா ஆஸ் யூஷுவல் லக்கி ட்ரா $50 நீங்க பே பண்ணீங்கன்னா நீங்க லக்கி ட்ரால கலந்து கொள்ளலாம். அதுக்கு $1500 வர்த்தான நகைகள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வின்னர் உங்களோட பேரு செலக்ட் ஆகாத பட்சத்துல உங்களோட $50 நாங்க உங்களுக்கு கூப்பன் வடிவத்தில் கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க $500 நகை வாங்கும்போது $50 டிடெக்ட் பண்ணிட்டு நகை வாங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். லைக் இட்ஸ் நியூ பிளான். இதை வேறு யாருமே எந்த நகை கடையிலுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி இல்லை. இது நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லக்கி ட்ரான்ற பிளான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 months நல்லபடியா முடிஞ்சிருக்கு. வி செலக்டட் 6 கஸ்டமர்ஸ், 6 வின்னர்ஸ். அண்ட் இந்த முறையும் 3 பரிசுகள் கொடுக்குற ஐடியால இருக்கிறோம். முதல் பரிசு $1500, 2வது 3வது பரிசுகள் அன்னைக்கு நாங்க சர்ப்ரைஸா அனௌன்ஸ் பண்ணலாம் இருக்கிறோம். இதுவும் 4ஆம் தேதியா? இதுவும் 4ஆம் தேதி தான். அண்ட் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கோம், ஜுவல்லரி ஆப்ஷன். ஸோ நீங்கள் நேராக எங்ககிட்ட உள்ள நகைகளை பார்த்து உங்களுக்கு பிடித்தமான நகைக்கு நாங்கள் சொல்ற ப்ரைஸ் கோட்லேருந்து அதற்கு மேலே உங்களோட ப்ரைஸை பிட் பண்ணிட்டு போகலாம், ஆப்ஷன் மாதிரி. ஸோ யார் அதிக விலையை கோட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் நகையை கொடுப்போம். ஸோ இட்ஸ் அன் ஆப்ஷன். இட்ஸ் லைக் ஆப்ஷன் மாதிரி. இட்ஸ் லைக் ஆப்ஷன். And that's a good one. We start from the lowest price and a very good price. இன்னொன்று எங்களோட ஸ்டோருக்கு விசிட் பண்ற அனைவருக்கும் கூப்பன் தரோம். ஸோ இந்த மால் மெஜஸ்டிக் சிட்டி பிளாசால உள்ள மால்ல உள்ள எல்லா ஸ்டோர்லையும் ஒரு சில ஸ்டோர்ஸ் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோருக்கு நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ கூப்பன்ஸ் கொடுக்குறோம். யூ கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் தெம் டூ. எங்கள் கடைக்கு விசிட் பண்ணிட்டு எங்ககிட்ட இந்த கூப்பனை எடுத்து கொண்டு போய் நீங்கள் மற்ற ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அசைத்து இசைத்தது வலைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது சுரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இடந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ. மார்க்மென் மெக்னிக்கல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டியில் லட்டிகா கோல்ட் ஹவுஸ். எண்ணற்ற நவீன டிசைன் 22 கேரட்
தூய தங்க நகைகளை பெற்றிட லட்டிகா கோல்ட் ஹவுஸ். இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். சரி, லட்டிகாவில் சலுகைகள் வழங்கப்பட்டாலும் உங்களுடைய சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுங்கள். 2 மீட்டர் இடைவெளி, முகக்கவசம் இவற்றோடு நீங்கள் செல்லலாம். இல்லாவிட்டால் இப்பொழுதுதான் சோஷியல் மீடியா இருக்கின்றன. ஆகவே நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அனைத்து டிசைன்ஸும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோக்கள் எல்லாம் அனுப்பி வைப்பிடும். ஆகவே அது ஒரு பிரச்சனையே அல்ல. ஆகவே சுகாதார விதிமுறைகள் என்னதான் இருந்தாலும் மிக மிக முக்கியம். அவற்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்ததாக இன்றைய நாளிலே கனடாவில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்போடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். வணக்கம். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி எங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஒலிபரப்பு.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். நாடளாவிய ரீதியில் கோவிட் பெருந்தொற்றின் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் சமூக ஒன்று கூடல்கள் தொடர்பான விதிகளை பின்பற்றுவதன் அவசியம் குறித்து ஸ்கார்பரோ ரூஷ் பார்க் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த சங்கரி வலியுறுத்தியுள்ளார். கோவிட்-19 குறித்த சமூக ஒன்று கூடல்கள் தொடர்பான விதிகளை பின்பற்றுவது குறித்த காணொலியொன்றையும் அறிக்கையொன்றையும் அவர் இன்று வெளியிட்டுள்ளார். தொற்றின் 2வது அலை ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழர் சமூகத்தில் சமூக ஒன்று கூடல்கள் மீதான கட்டுப்பாடுகளை மீறும் தனியார் ஒன்று கூடல்களும் நிகழ்வுகளும் கடந்த சில வாரங்களில் வழக்கமாகி வருவது குறித்து ஏமாற்றமடைவதாகவும் அவர் கூறினார். எமது சமூகத்தில் உள்ள மிகவும் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பற்ற இதுபோன்ற ஒன்று கூடல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் இன்று புதிய கட்டுப்பாடுகளை வெளியிட்டுள்ளது. முதல்வர் டாக் ஃபோர்ட் இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஒன்டாரியோவில் உள்ளவர்களை தங்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் மாத்திரம் நெருங்கிய தொடர்பை பேணுமாறும் அரசாங்கம் கோரியுள்ளது. மாகாண ரீதியில் வேலைத்தளங்கள் உட்புற பொது இடங்களில் கட்டாய முகமூடி உத்தரவையும் அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளது. ஒன்டாரியோவில் தொற்றில் பரவல் அதிகமாக உள்ள டொரண்டோ, ஒட்டாவா, பீல் பிராந்தியம் ஆகிய 3 இடங்களில் உள்ள சில வணிகங்களுக்கான புதிய கட்டுப்பாடுகளையும் முதல்வர் ஃபோர்ட் அறிவித்தார். சனிக்கிழமை அதிகாலை 12:01 முதல் ஒட்டாவாவிலும் பீல் பிராந்தியத்திலும் உள்ள உணவகங்கள், பார்கள், இரவு விடுதிகளில் அதிகளவில் ஒன்று கூட அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 100ஆக கட்டுப்படுத்தப்படுகிறது. டொரண்டோ பொது சுகாதார சேவை இந்த எண்ணிக்கையை 75ஆக குறைக்க முடிவு செய்துள்ளது. அதேவேளை விருந்து மண்டபங்களில் அதிகளவில் ஒன்று கூட அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 50ஆக குறைக்கப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைக்க அனுமதிக்கும் வகையில் பயண கட்டுப்பாடுகளை கனேடிய அரசாங்கம் மாற்றியுள்ளது. இரங்கத்தின் அடிப்படையில் குடும்ப மறு ஒருங்கிணைப்பு தொடர்பான தற்போதைய எல்லை தாண்டிய பயண கொள்கைகளை மத்திய அரசு எளிதாக்குகிறது. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுக்கு சில நிபந்தனைகளுடன் கனடாவுக்குள் அனுமதி வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. 1 வருடத்துக்கு மேலாக உறவில் நிலைத்திருக்கும் தம்பதிகளும் சில நீடிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களும் இந்த புதிய நடவடிக்கையின் கீழ் அனுமதிக்கப்படுகின்றனர். கனடாவுக்குள் நுழையும் பயணிகளுக்கு புதிய கோவிட் பொது சுகாதார பரிசோதனை நடவடிக்கைகளையும் அரசாங்கம் இணைத்துள்ளது. குடிவரவு, அகதிகள், குடியுரிமை அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ, பொது பாதுகாப்பு அமைச்சர் பெல் பிளேயர், சுகாதார அமைச்சர் பேட்டி ஹஜ்ஜு ஆகியோர் இன்று புதுப்பிக்கப்பட்ட எல்லை நடவடிக்கைகள் மற்றும் பயண விதிமுறைகள் குறித்து அந்த அறிவிப்பை வெளியிட்டனர். ஆனாலும் கனேடிய எல்லை குறைந்தது 1 மாதத்துக்கு அனைத்து அத்தியாவசிய பயணங்களுக்கும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இதுவரை 1,62,000க்கும் அதிகமானவர்கள் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். என்று மாத்திரம் நாடளாவிய ரீதியில் 2124 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கியூபெக்கில் மாத்திரம் 1000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் இன்று பதிவாகியுள்ளனர். ஒன்டாரியோவும் ஒரே நாளில் அதிகளவிலான தொற்றாளர்களை இன்று பதிவு செய்துள்ளது.
கியூபெக்கில் 1052, ஆன்டாரியோவில் 732, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 161, ஆல்பர்டாவில் 122, மானிடோபாவில் 43, சஸ்கச்சுவானில் 13, நோவஸ்கோஷியாவில் 1 என இன்று தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். தவிரவும் கியூபெக்கில் 7, ஆன்டாரியோ, ஆல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களில் முறையே 3, மனிடோபாவில் 1 என கோவில் தொடர்புடைய மரணங்களும் இன்று பதிவாகியுள்ளன. சர்ப் கொடுப்பனவை மாற்றுவதற்கான புதிய சலுகைகளை உள்ளடக்கிய சிஆர்பி நிவாரண மசோதா அரசு ஒப்புதலை பெற்றுள்ளது. பில் C4 என்ற இந்த சட்ட மூலம் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று அரசு ஒப்புதலை பெற்றுள்ளது. செனட் சபை இந்த மசோதாவை வாக்கெடுப்பில் நிறைவேற்றிய சிறிய நேரத்தில் அரசு ஒப்புதலும் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 8,90,000 கனேடியர்கள் இந்த புதிய திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெறுவார்கள் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறல் குறித்த விசாரணை முடிவின் அடிப்படையில் துருக்கிக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்த தயாராக உள்ளதாக கனேடிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனேடிய தொழில்நுட்பம் மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கிறது என ஒரு விசாரணை தீர்மானித்தால் துருக்கிக்கான இராணுவ ஏற்றுமதி அனுமதியை நிறுத்த தயாராக இருப்பதாக கனேடிய வெளியுறவு அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பேன் தெரிவித்துள்ளார். ஆர்மீனியாவுக்கும் அஜர்பைஜானுக்கும் இடையில் இந்த வாரம் மீண்டும் ஆரம்பமாகியுள்ள யுத்தத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகளை துருக்கி எதிர்கொள்ளும் நிலையில் இந்த கருத்தை சாம்பேன் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்கு வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். கனடிய செய்திகளை பார்த்திருப்பீர்கள். நன்றி துஷ்யந்தி குணரட்னம். காலநிலை இந்த முறை இந்த ஃபோல் சீசன் இலை உதிர் காலம் சற்று நீண்டதாக இருக்க போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 10 to 15 பாகை செல்சியஸுக்குள் பல இடங்களில் டொரண்டோ அதாவது கனடா பெரிய நகரங்களில் சிலவற்றில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இன்னும் பார்த்தீர்களானால் அல்பர்டாவில் 20 பாகை செல்சியஸ்க்கு மேலாகவே இருக்கிறது. ஆகவே இன்னும் அங்கே வெப்பம் நிறைந்த நாட்களாகவே இருக்கின்றன. எங்களுக்கு ஓரளவுக்கு குறைந்து இப்பொழுது 15 பாகை செல்சியஸுக்கு குறைவாகவே வந்திருக்கிறது. இந்த வகையில் நாளை சனிக்கிழமை எப்படி காலநிலை இருக்க போகிறது, கனடிய நகரங்கள் சிலவற்றில் எப்படி இருக்க போகிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவிலே அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவிலே அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மோன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. இது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி IPTV மற்றும் ஃபேஸ்புக், யூடியூப் வாயிலாக, வாட்ஸ்அப் வாயிலாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
100% முற்றுமுழுதாக கனேடிய செய்திகளையும் தகவல்களையும் எடுத்து வருவது குட் ஈவினிங் கனடா. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விளம்பரங்களும் இடம்பெற விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அத்தோடு உங்களுடைய கலைப்படைப்புகளை அனுப்பி வையுங்கள். கனடிய நண்பர்களோடு முடிந்த அளவு விவரங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அத்தோடு எங்களுடைய வாட்ஸ்அப் குழு இருக்கிறது. ஆகவே நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்களுடைய இலக்கத்துக்கு அழைத்தால் நிச்சயமாக அதிலே அந்த வாட்ஸ்அப் குழுவிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். அதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே வருகின்ற இந்த மாத நாட்களை என்று பார்க்கின்ற பொழுது தேங்க்ஸ் கிவிங் விடுமுறை வர இருக்கிறது, ஹலோவின் வர இருக்கிறது. ஆகவே எதுவாக இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சிகள் பார்த்திருப்பீர்கள், இந்த கோவிட் தொற்று மீண்டும் அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. முன்னர் இல்லாத அளவுக்கு கூட ஒரே நாளில் அதிக தொற்றுகள் பரவி இருக்கின்றன. ஆகவே ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு இந்த வருடம் இப்பொழுது ஏற்கனவே கடந்த ஜனவரி பிப்ரவரியிலே இந்த வருட இறுதியில் நீங்கள் திருமணங்கள் பல கொண்டாட்டங்களை ஒழுங்கு செய்திருந்தால், ஆகவே இனிவரும் காலப்பகுதியில் நீங்கள் அவற்றை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்து ஓரளவுக்கு நிலைமை சரியான பின்பு அவற்றை ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம். ஆகவே எல்லோருக்குமே அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் எல்லோருடைய பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் வருகின்ற விடுமுறை நாட்கள் எவ்வாறு நாங்கள் குடும்பத்தோடு செலவிட முடியுமோ அவ்வளவு நேரத்தை செலவிடுவோம் என்று கூறிக்கொண்டு வருகின்ற சனி ஞாயிறு தினங்கள் குடும்பத்தினரோடு ஆனந்தமாக இருங்கள். மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை இரவு சந்திக்கலாம். நன்றி. குட் நைட்.